எல்லாருக்கும் வணக்கங்க. சென்னையில் வந்து இப்போ மண்டே அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்ப வந்து அந்த குடி போதையில் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ராங் சைடில், ஆப்போசிட் சைடில் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து இன்னொரு காரோட மோதி, அதாவது 23 வயசு ஒரு ப்ரெக்னென்ட் உமனையும் அவங்க அப்பாவும் வந்து இறந்தே போயிட்டாங்க. அதாவது மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் ரோட்டில் மண்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. நைட்டு June 23 இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. தாம்பரம் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பத்மநாபன் அவங்க ஒய்ஃபு இந்திராணி 2 பேரும் அவங்களோட பொண்ணு ப்ரெக்னென்ட் லேடி பொண்ணு தீபிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வீடு வந்து சந்தோஷபுரம் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்குது. அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கு அம்பத்தூரில் போயிட்டு வரும்போது ஆயிருக்கு. அங்கே திரும்பி வரும்போது பைபாஸ் ரோட்டில் மண்டே நைட்டு இன்னொரு டாக்ஸியில், அதான் அந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ராங் டைரெக்ஷனில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து இடிச்சிருக்காரு. யூஸ்வலாக நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் வண்டியெலாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற நான் வீடியோவே வந்து ஒன்று போட்டிருக்கேன். இந்த கான்சிக்வன்சஸ்லாம் அது வந்து அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அதை போய் இடித்து அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு தீபிகாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. தீபிகாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும்போதே அந்த பொண்ணும் இறந்துருச்சு. இப்போ டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான். அதுவும் இல்லாமல் ஆப்போசிட் டிரெக்ஷனில் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கான். அன்ஸ்டேபிளாக இருந்தனால அது வந்து வண்டி எதிர்க்க இருக்கிற வண்டி மேலே போய் மோதியிருக்கான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 பாடிஸ், விக்டிம்ஸோட 2 பாடிஸையும் குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. இனிமேல் தான் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக தெரிய வரும். இவனை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மணிகண்டனை அவன் மேலே கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தீபிகாவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெட் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட்டில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஜுரிஸோடு இருந்திருக்காரு. இந்த அம்மா தீபிகாங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பயனளிக்காமல் இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு மதுரை, அவங்க ஊருக்கு மதுரை ஹோம் டவுனில் இப்போ பேபி ஷவர் செரிமனிக்காக வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து மதுரைக்கு ரிட்டர்ன் போகணும் அப்படின்ட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு அப்படியே ஊருக்கு போகணும் அப்படிங்கிற பிளானோட தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் ரோட்டில் நடந்திருக்கு. இது வந்து இந்த பொண்ணு வந்து 7 மந்த் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸுங்கிறத ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஐ கார்டு கொடுக்குறேங்க நான். இதனால் வந்து பல ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்து கார்லாம் இந்த மாதிரி ஓட்டுறது, 2 வீலர் எதாக இருந்தாலும் ரொம்ப டேஞ்சர் தான். நம்மளை மட்டும் பாதிக்காமல் இது வந்து மற்றவங்களையும் போய் பாதிக்கும். இது வந்து நம்ம ஹெல்த்துக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் இது பாதிக்குங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து செயல்படணும். இதுக்கு வந்து ஆக்ஷன் என்ன இருக்க போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.